الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال أيضا ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الدين يسر ولا يشاقه أحد إلا غلبه أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் மீது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இது 1447 ஆண்டின் துல்கஅதா மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய தினம் நம்முடைய ஆங்கில கேலண்டர் மூலம் தொழிலாளர் தினமாக இருக்கிறது. பிரதானமான தலைப்பு அது இல்லாவிட்டாலும் 2 விடயங்களை நான் தொழில் சம்பந்தமாக, தொழிலாளிகள் சம்பந்தமாக ஞாபகமூட்டிவிட்டு அதனோடு சம்பந்தப்பட்ட பிரதான தலைப்பை நான் தொடர்கிறேன். அன்பானவர்களே, சுய தொழில் என்பது இஸ்லாத்தில் எந்த அளவு முக்கியமானது என்றால், நமக்கு தெரிந்த பிரபலியமான ஒரு நிகழ்வுதான். ஒரு சஹாபி மக்களிடத்திலே தன்னுடைய தேவைகளுக்கு உதவி தேடி தெரிவதை கண்டார்கள். அவர் தொழில் செய்வதில்லை, அவர் எந்த உத்தியோகமும் புரிவதில்லை, எந்த வியாபாரமும் செய்வதில்லை. அவர் தேவைப்படும் பொழுதெல்லாம் மக்களிடம் தான் உதவி தேடுவார். நம்முடைய படிப்பினைக்காக ஒரு நிகழ்வு எல்லாம் ஏற்படுத்தினான். கூப்பிட்டு கேட்டார்கள், சகோதரரே, உங்களிடம் என்ன சொத்து இருக்கிறது? அவர் சொன்னது 2 சொத்துக்கள் தான் இருக்கு, 2 பொருட்கள் தான் என்னுடைய. ஒன்று காபுன் நஷ்ரபு ஃபீல் மா, தண்ணீர் குடிக்கின்ற ஒரு குவளை, ஒரு கோப்பை. அதே போன்று நாங்கள் ஆடையாகவும் விரிப்பாகவும் பாவிக்கின்ற ஒரு துணி. ஆடைக்கும் ஒரு பகுதியை பாவித்துக் கொள்கிறோம், விரிப்பாகவும் பாவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த 2 தான் எனக்குரிய ஆடை. சௌபுன் நல்பசு பாலா வனபசுத்து பாவா. 2ஐயும் கொண்டு வாருங்கள். 2ஐயும் கொண்டு வந்தார். சபையில கேட்டார்கள், இதை யார் வாங்க தயார்? ஒருவர் தயாராகினால் நான் வாங்குகிறேன். எவ்வளவு தருவீர்கள்? 1 திர்ஹம். அடுத்த கேள்வி கேட்டார்கள், 2 திர்ஹங்கள் கொடுத்து வாங்க யார் தயார்? ஒரு ஏழையுடைய, ஒரு கஷ்டவாளியுடைய பொருளை வியாபாரம் செய்கிறார்கள் கொமிஸ் இல்லாமல். 2 திர்ஹங்களுக்கு நான் வாங்க தயார் என்று ஒரு தயாராகினால் 2 திர்ஹங்களை எடுத்தார்கள், 2 பொருட்களையும் கொடுத்தார்கள். அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், ஒரு திரகத்தை கொடுத்து இன்று உங்களுடைய வீட்டு செலவுக்கு இதை கொடுங்கள். அடுத்த ஒரு திரகத்துக்கு சொன்னார்கள்,
ஒரு கோடாலி வாங்கி கொண்டு வாருங்கள். ஒரு கோடாலி பிடியோடு விற்கப்படுவது முன்பு தனியாக அந்த கீழ்ப்பகுதி இரும்பு துண்டு மாத்திரம் கோடாலி வாங்கி கொண்டு வந்தார். தன்னுடைய கையால் மரத்தில் இருந்து கம்பை வெட்டி பிடி செய்து தன்னுடைய கையால் அந்த பிடியை இறுக்கி கொடுத்து, நீங்கள் சென்று காட்டுக்கு சென்று விறகு வெட்டி ஒரு விறகு வியாபாரியாக சுய தொழிலாளியாக நீங்கள் வாழ்ந்து கண்ணியமாக வாழ்ந்து சொந்த காலில் நின்று நீங்கள் வாழ்ந்து மரணிப்பது, மறுமையிலே யாசகம் கேட்டு கேட்டு யாசகராகவே மௌத்தாகி மறுமையிலே ஒரு கரும்புள்ளி பினுக்தத்தின் சௌதா ஒரு கரும்புள்ளியோடு ஒரு பிளாக் மார்க்கோடு நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவதை விட சுய தொழில் செய்வது சிறந்ததென்று சுய தொழிலை ஊக்குவித்து அவரை ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக ஒரு சுய தொழிலாளியாக மாற்றி தொழிலை காட்டி கொடுத்து விட்டு சொன்னார்கள், 2 வாரங்களுக்கு அல்லது 14-15 நாட்களுக்கு உங்களை இதற்கு பின்னால் யாரிடம் யாசகம் கேட்கின்றமே நான் காணக்கூடாது. சென்றார், விறகு வெட்டினார். விறகு விற்று கொஞ்சம் பணத்தோடு 2 வாரங்களுக்கு பின்னால் வந்து, யார சொல்லலாம், இன்று எனக்கு ஒரு வழி காட்டினீர்கள், சுய தொழிலாளியாக நீங்கள் என்னை மாற்றினீர்கள், நான் சுய தொழில் செய்து இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறேன் என்று காட்டிவிட்டு அவர் சென்றார். கண்ணியமானவர்களே, சுய தொழிலை, ஹலாலான தொழிலை, வருமானத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, சிறந்த ஒரு மனிதனுடைய சிறந்த வருமானம், ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற சிறந்த சம்பாத்தியம் அமல் எது? தன்னுடைய சுய தொழிலால் சம்பாதிக்கின்ற வருமானம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபையிலே அவர்கள் சுய தொழிலாளி, கூலி தொழிலாளி, சாதாரண சஹாபி, அன்றன்று தேடுகின்ற ஒரு கூலி தொழிலாளியா இருந்தார்கள். வேலை செய்து செய்து அவருடைய உள்ளங்கைகள் எல்லாம் இந்த கரக்கட்டை பிடிச்சிருந்தது, உள்ளங்கையெல்லாம் மறுத்து போயிருந்தது. அப்படியே மறுத்து போய் அந்த அடையாளம் உள்ள 2 கைகளையும் அப்படியே சஃபையிலே தூக்கி காட்டி, அவருடைய 2 கரங்களையும் தூக்கி காட்டி, இந்த 2 கரங்கள் இருக்கின்றனவே, யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலு, இது அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கின்ற கரங்கள் என்றார்கள். இது ஹலாலான தொழில் செய்வது, நம்முடைய அல்லாஹ் அலந்த ரிஸ்கை ஒரு சபபுக்கு ஒரு முயற்சி செய்து தேடுவது நம்முடைய இஸ்லாத்துடைய ஒரு தூண்டுகோலாக ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதே நேரம் தொழிலாளிகளுடைய உரிமைகளை பற்றி சொல்கின்ற பொழுது ஆத்துல் அஜீர அஜரா கபில இர்கு, கூலி தொழிலாளி, உங்களுடைய ஊழியர், உங்களுடைய பணிவிடையாளர், உங்களுடைய வேலைக்காரர், உங்களுடைய ஸ்டாஃபுடைய சம்பளத்தை வியர்வை வற்ற முன்னால் கொடுங்கள். என்ன அர்த்தம்? நாம் தான் மாத சம்பளமாக வார சம்பளமாக மாற்றிவிட்டோம். அந்த காலம் முன்னைய காலங்கள் எல்லாம் நாள் சம்பளங்கள் தான். சரி, அவர் பொருந்திக் கொள்கிறார் மாத சம்பளம் என்று. மாதாந்தம் சம்பளங்களை உரிய நேரத்துக்கு கொடுங்கள். வியர்வை வற்ற முன்னால் கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் எரியஸ் இருக்கக்கூடாது. அதற்கு இதற்கென்று வெட்டி கொத்தி வேலை வாங்குவது மிருகங்கள் போன்று மன்னிக்க வேண்டும். வேலை வாங்குவது ஓவர் டைம் வேலை வாங்கினால் நீங்கள் போனஸ் கொடுக்க வேண்டும். 7 மணி 5 மணிக்கு ஓப்பாக வேண்டியவரை 10 மணி வரைக்கும் வைத்துக் கொண்டிருந்தால் 3 மணித்தியால் 4 மணித்தியாலங்களுடைய மேலதிக கொடுப்பனவை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வளமை அவருடைய ஜாப் 9 மணி முதல் 5 மணியா அல்லது 10 மணி முதல் 6 மணியா, அதற்கு அங்கால் 1 நிமிடம் அவர் செய்ய வேண்டிய வேலையில் தரக்குறைக்க செய்வது தாமதித்து வேறு விடயம். மேலதிகமாக நீங்கள் வேலை வாங்கினால் அவருடைய மேலதிக வேலைக்கு நீங்கள் கொடுப்பனவு கொடுக்காமல் இருந்தால் அவரிடம் வேலை வாங்கிவிட்டு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கொடுப்பனவில் குறைபாடு செய்கின்ற பொழுது அது அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனாக சேகரமாகி வரும். ஏன், ஒரு ஒட்டகம் கூட அல்லது அது கண்ணீர் வடித்து ஒரு முறைப்பாடு செய்தது. என்ன முறைப்பாடு செய்தது? இவன் என்னுடைய கடுமையான ஹார்ட் ஒர்க், கடுமையான வேலைகளை வாங்குகிற என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய எஜமான், ஆனா எனக்கு சரியாக தீனி போடுவது கிடையாது. ஒட்டகம் கனிமணி அதனிடம் வேலை வாங்கி சரியாக சின்ன கொடுக்காத, தீனி போடாத, அதற்கு ஓய்வு கொடுக்காத, அப்படிப்பட்ட அந்த ஒட்டகத்துடைய எஜமானரை கூப்பிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிம் அல் முஅஜமா, இந்த வாய் பேச முடியாத, அதாவது நம்முடைய பாசையில் தெளிவாக பேச முடியாத இந்த ஒட்டகங்களுடைய விடயங்களிலே மிக கவனமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே,
முன்னோர்களில் ஒருவருடைய ஒரு நாள் கூலியை அவர் எடுக்காமல் போய்விட்டார். அந்த 3 பேர் குகையிலே அகப்பட்டார்கள். குகை பாறாங்கள் மூடிக்கொண்டது. அது 3 ஒருவர் ஒரு முதலாளியாக இருந்தவர். அந்த ஒரு நாளுடைய கூலியை எடுத்து அவர் பெருக்கி ஆட்டு மந்தைகளாக, ஒட்டக மந்தைகளாக, மாட்டு பட்டிகளாக, அடிமைகளாக பல வருடங்களுக்கு பின்னால் அவர் வந்து ஒரு நாளுடைய கூலியை கேட்கும் பொழுது கூட அவர் அடையாளப்படுத்திக் கொண்ட பொழுதோ, அறிமுகப்படுத்திக் கொண்ட பொழுதோ, இந்த ஆட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள், மாட்டு பட்டிகள், அடிமைகள் எல்லாமே உன்னுடையதுதான். ஒரு நாள் கூலி அது எவ்வளவு வாங்க முடியும்? ஆனால் இவர் அவர் தன்னுடைய பாக்கெட்டிலே போடாமல், தன்னுடைய அக்கௌண்டிலே சேர்க்காமல், தன்னுடைய சான்ஸ் என்று அவர் அப்படியே வைத்துக் கொள்ளாமல் அவர் பெருக்கி, அவருக்கு கடமை இல்லை, அவர் பெருக்கி அதனால் பெருகிய அந்த பெரும் பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பியதனால் அவருடைய அந்த குகையிலே இறுகி போன அந்த இறுக்கம், அந்த 3 துவாவில் இதுவும் ஒரு துவா, இவருடைய துவா, இந்த அமல் அவருடைய குகையிலிருந்து உயிர் தப்பி வெளியே வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்தார். எனவே இந்த விடயங்களை தொழிலாளர் தினத்துக்கு சிந்தனையாக நான் முன்வைத்தேன். அன்பானவர்களே, என்னுடைய பிரதான தலைப்பு, நாம் வாழ்கின்ற இந்த காலம் ஒரு நவீன காலம், உலகத்திலே பல விடயங்கள் முன்னேறிய காலம். எவ்வளவு முன்னேறுகிறதோ அவ்வளவுக்கு ஆபத்துகள் அதிகம், திருட்டுகள் அதிகம், பாதுகாப்பு குறைவு. பாதுகாப்புக்கு எத்தனையோ பாஸ்வேர்டுகள், எத்தனையோ பாஸ்கோடுகள், எத்தனையோ லொக்கர்கள், எத்தனையோ பிங்கர் பிரிண்ட்கள். ஆனால் இது ஒன்றுமே இல்லாத காலத்தில் போன களவை விட வன்சொட்டிலே கோடிக்கணக்கு திரட்டு போகின்ற காலம். நவீனம் வர வர ஆபத்து தான் அதிகம், நோய் அதிகம். என்ன பேசப் போகிறேன் என்பதை நீங்கள் இந்த விடயங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். அந்த காலத்திலே மைதானத்தில் விளையாடினோம், நோய் இல்லை. இந்த விளையாட்டு ஸ்கிரீனுக்கு வந்து விட்டது. உட்கார்ந்த இருப்பிலே 3 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலங்கள் நோய். 23, 22, 18 வயது வாலிபர் கை நிறைய மாத்திரைகள், டெப்லெட் குடிக்கின்ற காலம், அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகின்ற காலம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருகின்ற காலம். நோய். அவுட்டோரில் விளையாடினா இண்டோர் விளையாடுகிறோம், இரவு முழுக்க விளையாடுகிறோம். அதே இண்டோரிலே எத்தனை பேர் விழுந்து மௌத்தாகிறார்கள். உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை, நோய். நவீனம் கூட கூட நம்மை அறியாமலே நம்மிடமிருந்து இஸ்லாமிய கலாச்சாரங்கள் நாளுக்கு நாள் கலரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை படிப்பினைகளில் ஒன்றுதான் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை. என்னுடைய தந்தை என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப மனிதர், ஆதி பிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்முடைய தந்தை என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். கனிமகளே, அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த எல்லா நபி ரசூல்மார்களும் அவருடைய பரம்பரை தான். பெரும்பாலும் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. வஜ்ஜஹத்திலே சொல்கிறோம், அந்த வஜ்ஜஹத்துடைய வார்த்தைகள் அவர் ஓதியதுதான். அவர்கள் அல்லாஹ் புகழும் பொழுது ஓதிய வார்த்தைகளை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஜஹத்து துஆவுல் இஃப்திதாஹ், தொழுகையிலே ஆரம்பத்திலே கட்டுதல்கள். தொழுகை தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்விடம் ஒரு கட்டவுத்தர கொடுக்கிறோம், ஒரு வாக்கு மூலம் கொடுக்கிறோம். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன். ஹனீஃபன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்ணிக்கின்ற தன்மை, ஹனீஃபன் முஸ்லிமா. ஹனீஃபன் முஸ்லிமா என்ற இந்த பகுதி தான் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு. அவருடைய சொல்லப்பட்ட தன்மைகளை பற்றி கடந்த கால பிரசங்கங்களில் கேட்டிருப்பீர்கள். தூய முஸ்லிம், கலப்பற்ற முஸ்லிம், பியோ முஸ்லிம், எந்த கட்டத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத முஸ்லிம். பெரும் நெருப்பு, கிடங்கு, மாதக்கணக்கிலே நேர்ச்சை வைத்து விறகு கொட்டப்பட்டு மூட்டப்பட்ட நெருப்பு, பறவைகள் கூட மேலே பறக்காமல் தவிந்து கொண்டனவாம். அவ்வளவு அகோரம். பிரசவம் சீராகுவதற்கும் லேசாகுவதற்கும் நேர்ச்சி வைப்பார்கள், நோய்க்கு ஷிஃபா கிடைப்பதற்கு நேர்ச்சி வைப்பார்கள். எல்லா நேர்ச்சியின் விறகுதான் கொட்டுவார்கள் இப்ராஹிமை எரிப்பதற்கு. என்ன, அவர் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை முன்வைத்தது, இஸ்லாமிய கோட்பாட்டை முன்வைத்தது. அந்த நெருப்புக்கு முன்னால் எத்தனை வயது நடந்த சம்பவம் சொல்லுகின்றபடி நமக்கு சிந்தனையில் ஓடுகிறதா? எத்தனை வயது என்று அவர்களுக்கு? 40, 50, ஒரு 60 வயதில் எத்தனை வயது நடந்த சம்பவம்? நம்முடைய ஓலெவல் மாணவர்களுடைய வயது 16 வயது.
டீனேஜ் 16 years டீனேஜிலே அந்த நெருப்பை கண்டு இஸ்லாத்தை விடவில்லை. நெருப்பில் அவர்களுக்கு தெரியாதே தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஒரு ரோமம் பத்தாமல் எல்லாம் பாதுகாப்பான் என்று மறைவான இல்மை அது எதிர்காலமே அது எல்லாமே நம்பினார்கள். நான் நெருப்பில் எரிய மாட்டேன் கருக மாட்டேன் என்பதை அவர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. தயார், நான் அல்லாஹ் ஒருவன், நான் ஒரு முஸ்லிம், நான் தூய்மையான கலப்பற்ற பியோ முஸ்லிம் என்ற பெயரை பாதுகாக்க நெருப்பில் விழ தயார், நெருப்பில் கருக தயார், அல்லாஹ்வுக்காக நான் எரிய தயார். கண்ணியமானே, போடப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா அல்லாஹ், உனக்காக, உன்னுடைய ஏகத்துவத்துக்காக, உன்னுடைய கொள்கையை பாதுகாப்பதற்காக ஒருவர் நெருப்பில் போடப்படுது, எங்களுக்கு அனுமதி தான், நாங்கள் போய் ஹெல்ப் பண்ண. அப்படியே போய் கேட்டு பாருங்கள், ஹெல்ப் தேவைன்னா செய்யுங்கள். என்ன கேட்டார்கள் வந்த உடனே? நீங்கள் 2 பேரும் அல்லாஹ்விடம் கேட்டு வந்தீர்களா அல்லது அல்லாஹ் அனுப்பினானா? அல்லாஹ் அனுப்பினாலே வெயிட் பண்ண முடியாது, அல்லாஹ் அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்டு வந்தோம், நாங்களாகத்தான் கேட்டு வந்தோம், எங்களுடைய விருப்பத்தில் கேட்டு வந்தோம். அப்படியா? அம்மா இலைக்குமா ஃபலா, உங்கள் 2 பேருடைய உதவி என்றால் எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், நீங்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய படைப்பு, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. அம்மா இலா ரப்பி, என்னுடைய ரப்பின் பக்கம் ஃபலி, எனக்கு தேவை இருக்கிறது. என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்புதாரி, சிறந்த பாதுகாவலன். நான் தவக்குள் வைத்தேன் என்றால் அந்த தவக்குள் வைக்கின்ற தகுதியான ஆற்றல் உள்ளவன் வக்கீல், அவன் என்னை பாதுகாப்பான். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? இஸ்லாத்துடைய உறுதி, ஈமானுடைய உறுதி நிலைமை அல்லாஹ் மாற்றினான். நெருப்பு எரிக்கின்ற தன்மை, நெருப்பென்றாலே பிற வஸ்துக்களை அது கரிக்கும். அந்த நெருப்பை அல்லாஹ் எப்படி நெருப்பாக வைத்து அந்த தன்மையை கலத்தி எடுத்தான். நெருப்புக்கு சுடுகின்ற தன்மையை பொதுவாக அல்லாஹ் வைத்திருந்தாலும் சில கட்டங்களிலே அதை அல்லாஹ் கட்டுப்படுத்த முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ் யானாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் நிகழ்வு தெரியும். ஒரு ஏசி இப்ப இருக்கிறோம், நாங்கள் இந்த ஏசி ரூமில் இருப்பது போன்று இந்த மஸ்ஜித் ஏசி குளியூட்டப்பட்டு அழகாக நிம்மதியாக நல்ல ராகத்தாக உட்கார்ந்து இருக்கிறோமே, இது போன்ற அந்த நெருப்பை எல்லாம் மாற்றி கொடுத்தான். என்ன தெரியுமா? அந்த அந்த ஈமானை, இஸ்லாத்தை, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த அந்த கலாச்சாரத்தை, கொள்கையை விட்டுக் கொடுக்காத உறுதி. அன்பானவர்களே, சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் இப்லீஸ் அவருடைய தூண்டுகோலினால் அவர்கள் அந்த தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்ட அந்த காரணத்தினால் அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியாக்கினான். இப்லீஸுடைய தூண்டுகோல். அப்பொழுது இப்லீஸ் செய்தது முதலாவது என்ன? இப்லீஸ் அவர்களுக்கு செய்த முதலாவது முறைகேடான செயல் என்ன? என்ன கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடைகளை கலட்டினான். கலாச்சாரத்தை கலட்டுவதென்பது இப்லீஸ் செய்த முதல் வேலை. இஸ்லாத்துடைய அடையாளங்களை நம்மிடமிருந்து கலட்டுவது இருக்கிறது, உள்ளத்திலிருந்து ஈமான் கலட்டுவது இறுதியாகத்தான் நடக்கும். முதலாவது ஒவ்வொன்றாவது இஸ்லாமிய அடையாளங்களை கலட்டுவான். இஸ்லாமிய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக குறையும். உதாரணம், ட்ரௌசர் 3/4 மாறும், ஜம்பராக மாறும், அதுக்கு பின்னால் முழங்காலுக்கு மேலே போகும், அதுக்கு பின்னால் தொடை அரைவாசிக்கு மேலே போகும், அதுக்கு பின்னால் தொடையையும் தாண்டி அடிவயிற்றுக்கு போகும், அதற்கு பின்னால் அவருக்கு ஆடை இல்லாமல் இருப்பதும் அவருக்கு நோமலாகிவிடும். இப்படித்தான் கழட்டுவான், இப்படித்தான் கழட்டுவான். ஒவ்வொன்றையும் தொப்பியை கழட்டுவான். தொப்பியை கழட்டின முடி விளங்குகிறது. அந்த முடியை கொஞ்சம் ஃபேஷனாக, கொஞ்சம் மொடனாக, அந்த நடிகர் போன்று, இந்த விளையாட்டு வீரர் போன்று, அந்த என்ன அந்த பிரபலியமான அந்த துறையிலே பிரபலியமான பாடகர் போன்று, அல்லது என்ன மொட்லிங் செய்யவர் போன்று முடியை வெட்டுவான். அப்படி முடி மாறும்.
அதுக்கு பின்னால் ஃபேஷியல் செய்யன்பான், ஃபேஸ் கட் மாறும். அதுக்கு பின்னால் உன்னுடைய நிறம், உனக்கு அல்லாஹ் அந்த நிறம் கருப்பு உனக்கு பொருத்தமில்லை, நீ ஒயிட்னிங் கிரீம் பூசி வெள்ளையாக என்பான். அதுக்கப்புறம் ஒயிட்னிங் கிரீம் பூசுவார். அதுக்கப்புறம் உனக்கு உன்னுடைய முகத்தை ஃபேஷியல் செய்யும் பொழுது உனக்கு தாடி பொருத்தமில்லை என்று காட்டுவான். தாடியிலே கை வைப்பார், மன்னித்துக் கொள்ளுங்கள், தாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்ல கைப்பிடி நிறைய இருந்தது, அப்படியே 2 இன்ச் 3 இன்ச்சுகளாக அப்படியே போய், மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்வது உதாரணங்களை செய்கின்ற எல்லோரும் இப்படி அல்ல, ஆனால் இப்படி கழட்டுவான். அப்படியே கழட்டி கழட்டி கண்ணியமானவர்களே ஒவ்வொன்றாக கழட்டி கழட்டி அதுக்கு பின்னால் செய்வான் தெரியுமா, இருக்கின்றதை இல்லாமலாக்குவான். இருப்பது பொருத்தமில்லாத விடயங்களை, இருக்க வேண்டியதை அன்இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணி நமக்கு பொருத்தம் இல்லாததை நம் மீது இன்ஸ்டால் பண்ணுவான் அல்லது நம் மீது அப்ளை பண்ணுவான். என்ன செய்வான்? பெண்களுக்குரிய மன்னித்துக் கொள்ளுங்கள் உதாரணங்களை, இதுதான் இஸ்லாம் கலட்டப்படுவதற்கான அடையாளம். முதலாவது அடையாளங்களை கலட்டுவது. நான் சொன்ன உதாரணத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுவர்க்கத்திலிருந்து முதலாவது இப்லீஸ் தூண்டுகோலை ஏற்படுத்தி முதலாவது செய்தது ஆடையை களைந்தான். ஒழுக்கமான நாகரிகமான தன்னை அழகுபடுத்தக்கூடிய, தன்னை கண்ணியமாக காட்டக்கூடிய ஆடையை களைந்தான். அதனால்தான் அவர்கள் வரத்தில் ஜன்னா, சொர்க்கத்துள்ள மரங்களுடைய இலைகளை அப்படி உடம்பிலே மறைத்துக் கொண்டே ஒழுக்கம் இப்லீஸ் கலத்தி விட்டான். இப்லீஸுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிந்ததனால் அல்லாஹ்வுடைய சோதனை. ஆனால் அவர்கள் சொர்க்கத்திலே இலை குலைகளை உடம்பை மறைத்துக் கொண்டுதான் வந்து இறங்கினார்கள். தன்னிடமிருந்து அந்த அடையாளத்தை கலட்டியவுடன் அன்பானவர்களே, அவர்கள் அதுக்கு அடிபணிந்து தொடராக அவனுக்கு தலையசைத்து அடிபணிந்து போகவில்லை. அதுக்கு பின்னால் அவர்களுடைய பரம்பரையிலே தான் அவனுக்குரிய எதிரிகள் எல்லாம் உருவாக்கினான். ஈமான்தாரிகளை, நபிமார்களை, ரசூல்மார்களை, மனித இனத்திலிருந்து அவனை எதிர்த்து போராடுகின்ற பக்குவம் உள்ளவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். சொல்ல வந்த விடயம் கண்ணியமானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் நம்மை அறியாமல் நாம் மாறிக்கொண்டு போகிறோம். நம்முடைய பேச்சு மாறுகிறது, நம்முடைய நடத்தை மாறுகிறது, நம்முடைய அங்க அவயங்கள் மாறுகின்றன. சும்மாவே ஊடுருவும். சில இடங்களில் கண்ணியமானே சில பூனைகளும் எலியோடு சேர்ந்து எலி போன்று மாறிவிடுகின்ற சில கட்டங்களை பார்க்கிறோம். பூனை என்றால் எலி, பூனையை கண்டால் ஓட வேண்டும். எலி சுபாவம் பூனையை கண்டால் பயந்து ஓட வேண்டும். இல்லை, சில வேளை பூனை எலியை கண்டு பயந்து போகின்ற அளவுக்கு எலி கொஞ்சம் கொளுத்திருக்கின்ற காலம் இது. சூழல் மாற்றம். பூனை தன்னுடைய அடையாளத்தை போக்கிக் கொண்டு விட்டது. எலி என்னை கண்டால் ஓட வேண்டும் என்ற அந்த 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 தியரியை மாற்றிக்கொண்டால் பூனைக்கு கண்ணியம் இல்லை, பூனைக்கு கம்பீரம் இல்லை. இது போன்றுதான் கண்ணியமானே, நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை என்னுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் பிரதிபலிக்கிறதா? ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் என்பதற்கு யாருக்கும் தேவையில்லை. நான் என்னுடைய உள்ளத்துக்கு நான் உண்மையான முஸ்லிமா? முன்னோர்கள் எதையும் விட தயார், எதையும் இழக்க தயார், உடம்பை இரண்டாக பிளக்க தயார். சாதாரணமான இஸ்லாம் அல்ல. நாம் இந்த இடத்துல முஸ்லிம்களாக இருப்பது கண்ணியமல்ல. பலருடைய உடல் தியாகம், உயிர் தியாகம், பொருள் தியாகம், குடும்ப தியாகம், சொத்து செல்வங்களுடைய தியாகத்தால் வளர்ந்த இஸ்லாம் தான் இது. அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பையை அர்ப்பணித்தார்கள் இஸ்லாத்தை வளர்க்க. என்ன டிமாண்ட் அவர்களுடைய? பிலால் அநியாயம் செய்யப்படுவதற்கான, பாறாங்கள் வைக்கப்படுவதற்கான, பாலைவனத்தை கட்டப்படுவதற்கான, டைம் டேபிள் போட்டு அடிக்கப்படுவதற்கான, சங்கிலியால் கட்டி இழுக்கப்படுவதற்கான டிமாண்ட் என்ன தெரியுமா? நீ இஸ்லாத்தை விடு. அநியாயம் செய்யப்பட்டே அவர்கள் இஸ்லாத்தை விடவில்லை, சித்திரவதை செய்யப்பட்டே இஸ்லாத்தை விடவில்லை. அதனால் அல்லாஹ்வும் கைவிடவில்லை அவர்களை. அல்லாஹ் பாலைவனத்திலே கீழே படுக்க வைத்து அநியாயம் செய்யப்பட்டவர்களை அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றி அதான் சொல்ல வைத்தான். மஸ்ஜிது நபவியிலும் அதான் சொல்ல வைத்தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் அதான் சொல்ல வைத்தான். 3 ஹரம் ஷரீஃப்களிலே அல்லாஹ்வுடைய பெயரை பெருமையோடு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்தும் பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்காக வேதனை செய்யப்பட்டு, பேர் செய்யப்பட்டு, இடுப்பு பகுதியிலே
ஒரு துவாரம் இருந்ததாம், நெருப்பு பத்தி அப்படியே கருகி போன ஒரு துவாரம் பின்னால் காட்டுவார்கள் அவர்கள். உமருடைய காலத்திலே உமர்கள் எல்லாம் சொன்னவுடன் அப்படி தூக்கி காட்டினார்கள். எதற்காக? யாருடன் காணி பூமி கேட்டு கண்டுபிடிக்கவில்லை, வியாபார சண்டை வரவில்லை, கோஷ்டி மோதல் வரவில்லை, பக்கத்து வீட்டாரோடு சண்டை வரவில்லை. அவர்கள் இஸ்லாத்துக்காக நெருப்பில் அந்த பொசுங்கிய அந்த அடையாளம். அம்மாரி யாசிர் அலி அல்லாவுடைய தந்தை யாசிர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமியர் என்றதுக்காக இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். உயிரோடு 2 கால்களும் 2 குதிரைகளில் ஒட்டகங்களிலே கட்டப்பட்டு 2 திசைகளுக்கு ஓடவிடப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டார்கள். எதற்காக? இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக. அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு முதலாவது இஸ்லாத்துக்காக உயிர் விட்ட பெண் தியாகி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணியாக இருக்கும் பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாயினார்கள். எதற்காக? முஸ்லிம் என்ற ஒரு காரணத்துக்காக. ஏன் இந்த காலத்தில் கூட நான் முன்னைய கால உதாரணங்களை சொல்வது போன்று இந்த காலத்திலும் சில நாடுகளிலே முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுவது எதற்காக? முஸ்லிம் என்பதற்காக. அது பலஸ்தீனாக இருக்கலாம், ஏனைய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம். முஸ்லிம் என்றதற்காகத்தான் அவர்களுக்கு அநியாயம். முஸ்லிம் என்ற காரணத்தால் தான் அநியாயமாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்ற காரணத்துக்காக தான் பெண்கள் விளைவாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்ற காரணத்துக்காகத்தான் வீட்டை இழந்து வீடு தகர்க்கப்பட்டு குடிசைகளிலும் அங்கும் இங்கும் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒரு காலத்திலே சம்பவங்களை சொன்னோம். சஹாபாக்கள் இலை புலிகளை எல்லாம் சாப்பிட்டார்கள். சாப்பிடுவது கொண்டுமில்லாமல் இலை புலிகளை எல்லாம் சாப்பிட்டார்கள் என்று கண்கூடாக காண்கிறோமே. இந்த நவீன யுகத்தில் நம்முடைய வீட்டிலே சாப்பாடு மிஞ்சி வீசப்படுகின்ற காலத்தில், நம்முடைய டஸ்ட்பின்ல அரைவாசி நான் கொட்டுகின்ற சாப்பாடு தான் குப்பை தொட்டிக்கு போகின்ற இந்த காலத்திலே கண்ணியமானவர்களே, இலை புலைகளை சாப்பிட்டு சாப்பாடும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் நோயாளிகள் தத்தளிக்கின்றார்கள். எதற்காக? இந்த முஸ்லிம் இஸ்லாம் என்ற அடையாளத்தை பாதுகாக்க. நான் ஆரம்பத்திலே 2 ஆயத்துக்களை ஓதினேன். மூமின்களே, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஸ்டெப்களை, ஷைத்தானுடைய நடவடிக்கைகளை, ஷைத்தானுடைய தூண்டுகோள்களை ஃபாலோ பண்ண வேண்டாம். இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன், அவன் உங்களுடைய விரோதி, பகிரங்க விரோதி, மறைமுகமானவன் அல்ல, திட்ட தெளிவான விரோதி. இன்னும் ஆயத்தை விட இஸ்லாமிய தீன பழைய யுக்பலமன், இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கம் யாராவது பின்பற்றுவார்கள் என்றால் பழைய யுக்பலமின், அவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அதை புறக்கணித்து விடுவான். அவர் மறுமையிலே நஷ்டவாளி. அன்பானவர்களே, எனவே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நாம் எதை விட்டு செல்ல தயாராகிறோம்? பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? தொழில் எப்படி இருக்கிறது? அன்றாட வணக்க வழிபாடு எப்படி இருக்கிறது? குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? என்ன இஸ்லாமிய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது? கண்ணியமான இஸ்லாம் எல்லாவற்றையும் பொதிந்த அழகான எல்லோருடைய நிலைமையை அனுசரிக்கின்ற ஒரு மார்க்கம். நம்முடைய வாயால் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் அதிகமாக வருகிறதா? சலாம் வருகிறதா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கூட சலாம் சொல்லாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கண்ணியமானே, எந்த சலாமை அஸ்ஸு சலாம், சலாமை பரவலாக சொல்லுங்கள் என்றார்களோ அந்த சலாம் கூட என்று சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற காலம். ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய வீட்டுக்குள் போகின்ற பொழுது, சத்தமாக வாசலிலே கால் வைக்கின்ற பொழுது சலாம் சொல்லி போய் எத்தனை மாதம், எத்தனை வருடம் அதை வாழ்க்கையில் இல்லையா? வீட்டுக்குள் போகின்ற பொழுது கூட சலாம் வராத ஒரு முஸ்லிமாக நம்முடைய வீட்டுக்குள் போகிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அனஸ் வீட்டுக்குள் போகின்ற பொழுது இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய அடையாளம், இஸ்லாத்துடைய லோகோ சலாம். வீட்டுக்குள் போகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு போ மகனே, உனக்கும் பரக்கத், உடைய வீட்டார்களுக்கும் பரக்கத். சலாம் சொல்லிக் கொண்டு போங்கள். வீட்டில் இருக்கின்ற முசீபத்துகள் அப்படி இல்லாமல் ஆகும், சண்டை சச்சரவு இல்லாமல் ஆகும், குரோதம் இல்லாமல் ஆகும், வாய் தர்க்கங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், சகோதர சகோதரி பிரச்சனைகள், என்ன மாமா மருமகன் பிரச்சனைகள், மாமி மருமகள் பிரச்சனை. இந்த சலாம் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. அந்த சலாமை கண்ணியமானவர்களே பரவலாக சொல்லுங்கள் என்றதுன்னா இஸ்லாத்துடைய அடையாளம் பாதுகாக்கப்படுவதற்காக. அன்பானவர்களே, இன்று பாருங்கள், நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரங்களை
பிற மத சகோதரர்கள் தற்காலிகமாக சரி பின்பற்றுகிறார்களா? நம்முடைய பெருநாள் நம்மை போன்று உடுத்து, நம்மை போன்ற ஏதாவது சைக்கிளைகள் செய்து நம்மை போன்ற அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்களா? ஆனால் நம்மவர்கள் சிலர், மன்னிக்க வேண்டும், அவர்களோடு பண்பாடு ரீதியாக சேர்ந்து நடப்போம், ஒற்றுமையாக இருப்போம், அவருடைய உரிமைகளை பாதுகாப்போம், மனிதன் அடிப்படையில் மதிப்போம், கொடுப்போம், உதவி செய்வோம், சுக்க சுகங்களிலே இஸ்லாத்துடைய வரையறையை பேணி கலந்து கொள்வோம். ஆனால் அவருடைய கொள்கை ரீதியான, மத ரீதியான, அவருடைய கலாச்சார ரீதியான, அவர்களுடைய மதத்தை பிரதிபலிக்கின்ற விடயங்களை செய்துதான் நாம் அவர்களோடு சேர வேண்டும் என்ற விடயம் நமக்கு தடுக்கப்பட்டது. எந்தளவென்றால், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கின்ற காலத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தௌராத் வேதத்துடைய ஒரு சில காப்பிகளை, பிரதிகளை கொண்டு வந்தார்கள். யார் சொல்ல? தௌராத், மூசாவுக்கு இறங்கிய வேதம். தௌராத்திலே சில பிரதிகளை கிடைத்திருக்கிறது. கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் தான். ஆனால் குர்ஆன் எல்லாவற்றையும் பொதிந்தது. தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா விடயங்களையும் பொதிந்த எல்லாவற்றையும் குர்ஆனுக்கு பின்னால் குர்ஆனைத்தான் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். எல்லா வேதங்களையும் உள்ள விடயங்களை சாராம்சம் உள்ளடக்கிய விடயம் குர்ஆன் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கோபப்பட்டார்கள். உமர், உங்களுக்கு குர்ஆன் போதாதா? அல் குர்ஆன் போதாதா? இது என்ன விளங்குகிறோம் கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வுடைய வேதம் தான், அது யூதர்களுக்கு இறங்கிய வேதம், அது அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களுக்கு இறங்கிய வேதம். அதிலிருந்து ஒரு பகுதியை கூட குர்ஆன் இறங்குகின்ற காலத்திலே கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அன்பானவர்களே, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் விளங்கி இருக்கும். பிரசங்கம் அரைவாசி முடிந்து விட்டது. கொஞ்சம் நாம் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். முன்னோர்கள் விட்டு கொடுக்காததுதான், அடையாளங்களை பாதுகாத்ததுதான், காணி பூமிகள், இஸ்லாத்துடைய மையங்களை, மஸ்ஜிதுகளை, இஸ்லாமிய கல்வி கூடங்களை பாதுகாத்ததுதான் நம் வரைக்கும் இன்று வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய அடையாளங்களும் இஸ்லாத்துடைய சின்னங்களும் நாம் நம்முடைய ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் இவற்றை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுதுதான் நம்முடைய குடும்பம் சேர்ந்து இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் பரம்பரைகளுடைய கையிலே இஸ்லாத்தை விட்டு கொடுத்து அழகான முறையிலே நிம்மதியாக நம்முடைய மன்னரை வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை நாம் தைரியமாக வாழலாம். அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை தயாரிக்கிறோமா? பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, ஒழுக்கத்தை, ஆன்மீகத்தை கனிமலை கொடுக்கிறோமா? சஹாபாக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம், ஏனைய நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்கள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஈமான், இபாதத், தக்வா வாழ்க்கையுடைய பேணுதலில், இஸ்லாத்துடைய ஈமானுடைய அடையாளங்களிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். எந்த கட்டத்திலும் அதிலே அவர்கள் சலுகை வழங்கவில்லை, விட்டுக் கொடுக்கவில்லை. ஏன்? சிறிய ஒரு சின்ன பிள்ளை தான், பசியால் வாடிய ஒரு குழந்தை தான். கனிமலை சதக்காவுடைய ஈச்சம்பலம் நபிகளுடைய குடும்பத்துக்கு ஹராம். ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்கள், இந்த சின்ன குழந்தைகளை இஸ்லாத்துடைய கோட்பாட்டில் வளர்ப்பதில் நபியுடைய கரிசனை. பசியோடு வாழ்ந்த குடும்பம், பட்டினியோடு வாழ்ந்த குடும்பம், ஒரு ஈச்சம்பலம், சதக்காவுடைய ஈச்சம்பலத்தை பொறுக்கி அந்த பிள்ளை வாயிலே போட்டு மென்று சாப்பிடுவதை கண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய விரலை போட்டு, பாருங்கள் சம்பவத்தை, சின்ன ஒரு சம்பவம், தூர நோக்கு, எதிர்காலத்தை திட்டமிடுகிறார்கள். இந்த பிள்ளைக்கு இந்த வயதில் ஹராமை சொல்லிக் கொடுத்தால் தான் பெரிய ஆளாக யாருடைய சொத்துக்கு அநியாயம் செய்யாது, யாருடைய பொருளையும் எடுக்காது. பிள்ளையுடைய கிளாஸ், இன்னொரு பிள்ளையுடைய ஒரு இரேசர் தான் ஒரு 15-20 ரூபாய் தான் விட்டால், அவன் வாலிபராகினால் 200, 2000, 2 லட்சம், பெரிய வியாபாரியாகினால் நேர்மை இல்லாவிட்டால் 2 கோடி அல்ல, 200 கோடி பணத்துக்கும் கொண்டு போடுவான். எப்போ இந்த இரேசர் இன்னும் ஒரு பிள்ளை களவெடுக்கின்ற நோக்கத்தில் அல்ல, ஏதோ தேவைக்கு எடுத்தாலும் தெரியாமல் மாறி போட்டு விட்டு, நம்முடைய பிள்ளையுடைய பேக்கிலே இன்னும் ஒரு பிள்ளையுடைய பென்சிலோ இரேசரோ ஒரு பொருளோ இருந்தால் கேட்க வேண்டும், இது எப்படி வந்தது, இது எப்படி வந்தது? இது பக்கத்து
சேர்ந்து இருக்கின்ற பிள்ளையுடைய இரேசர் என்றால் உடனே சொல்ல வேண்டும், நாளை போனவுடன் இதை கொடுக்க வேண்டும் மகனே. இது போன்றுதான் ஒரு இரேசருடைய பெருமதியான ஒரு ஈச்சம்பழம். அந்த ஈச்சம்பழத்தை தொண்டைக்குழியிலே கையை விரலை போட்டு மகனே மகனே சீச்சி இது அசுத்தம், இதை துப்பி விடுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேர குழந்தையுடைய தூர நோக்கு, இது எதிர்காலத்தில் ஹலாலாக இந்த பிள்ளை வாழ வேண்டும், யாருடைய ஒரு ஈச்சம்பழத்தை கூட அநியாயமாக ஹராமாக சாப்பிட்டு விடக் கூடாது என்ற அந்த பக்குவத்தை படித்துக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைதான் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள் இருவரில் ஒருவராக மாறுகிறார். பக்குவப்படுத்தப்பட்டார்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் சில கேள்விகளை கேட்கிறேனே. இன்று நாம் பெரியவர்கள் சுபஹ் தொழுதோமா? இந்த வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுதோமா? எத்தனை மணிக்கு தொழுதோம்? மனைவி எழுப்பினோமா? பிள்ளைகள் எழுப்பினோமா? நாம் தொழுதோம், மனைவி தொழுதாரா? பிள்ளைகள் தொழுதார்களா? கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு 5 நேரம் தொழ வைக்க முடியாத அளவு நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு மிஸ் ஆகிவிட்டார்களா? தூரமாகி விட்டார்களா? நம்மை விட்டும் தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டார்களா? தொழு என்றால் தொழாத பிள்ளைகளாக இருக்கிறார்களா? எப்படி கண்ணியமானவர்களே, இவர்களை நம்பி நம்முடைய மார்க்கத்தை விட்டு விட்டு மௌத்தாகலாம்? பிள்ளைகளை எல்லா விடயங்களையும் படித்துக் கொடுக்கிறோம், எல்லா கோர்ஸுகளுக்கும் நாங்கள் செலவழிக்கிறோம், படிக்க வைக்க வேண்டும், தேவை. துறை சார்ந்தவர்கள் தேவை, ஹாஃபில்கள், ஆலிம்கள், முஃப்திகள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், மார்க்கத்துக்கு அவசியம் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தேவை. அதுபோன்று துறை சார்ந்தவர்களும் தேவை, டாக்டர்மார் தேவை, இன்ஜினியர்மார் தேவை, லோயர்மார் தேவை, கண்ணியமானவர்களே என்ன ஜட்ஜ்மார் தேவை, அரசியல்வாதிகள் தேவை, நேர்மையான நீதியான அரசியல்வாதிகள் தேவை, டிரெக்டர்ஸ்மார்கள், பிரின்சிபல்மார்கள், ஆபீசர்மார்கள், ஏன் முப்படைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனுப்ப வேண்டும்? சொல்கிறேன் தெளிவாக, நம்முடைய பிள்ளைகள் படைகளிலும் சேர வேண்டும். எங்கு போனாலும் ஒரு முஸ்லிம் படை வீரராக, ஒரு முஸ்லிம் அமைச்சராக நீதி நேர்மையோடு வியாபாரி கொடி கட்டி பறக்க வேண்டும். தடை இல்லை. சஹாபாக்கள் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், வியாபாரிகள் இருந்தார்கள், அறிவாளிகள் இருந்தார்கள், வீரர்கள் இருந்தார்கள். அதே போன்று கண்ணியமானே கூட்டங்களுடைய குடும்பங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள், நீதிபதிகள் இருந்தார்கள். எல்லா துறையிலும் சஹாபாக்களை நபியவர்கள் தயாரித்தார்கள். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு லஞ்சம் வாங்காதவராக, ஆளுக்கு ஏதாவது பக்க சார்பு காட்டாதவராக, அநீதிக்கு சப்போர்ட் பண்ணாதவராக, அநியாயத்துக்கு உதவி செய்யாதவராக, யாருடையதையும் அதிகாரத்தை கொண்டு பறித்தெடுக்காதவராக, அதிகாரத்தை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பைபோஸ்டோடு யாருடைய பொருட்களையும் சூறையாடாதவராக, யாரையும் என்ன மட்டம் தட்டாதவராக, தன்னை விட்டான் ஆள் இல்லை என்ற பாணியிலே போகாமல், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர், நான் ஒரு முஸ்லிம் வீரர், நான் ஒரு முஸ்லிம் அதிகாரி, நான் ஒரு முஸ்லிம் செல்வந்தர், நான் ஒரு கண்ணியமானவர்களே என்ன இந்த துறையிலே நான் இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற அடையாளப்படுத்துகின்ற ஒரு துறை சார்ந்தவர் என்ற அடையாளத்தோடு கலாச்சாரத்தை பேணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்தார்கள். அதுக்குத்தான் இஸ்லாம் எந்த துறை அனுமதிக்கப்பட்ட எந்த துறையில் ஈடுபடுவது தவறில்லை. ஆனால் நான் ஒரு முஸ்லிம், ஒவ்வொன்றையும் பற்றி அல்லாஹ் என்னுடைய கேள்வி கணக்கு கேட்பான். நான் ஒரு இஸ்லாமியன் என்ற அடையாளத்தை பண்பாட்டிலும் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் நான் விட்டுக் கொடுக்க கூடாது. பிள்ளைகளுடைய விடயத்திலே கண்ணியமானே இஸ்லாமிய கலாச்சாரங்களை வேரூண்ட வையுங்கள். இடத்துக்கேற்றவாறு மாறுவது, பாடசாலைகளிலும் கூட நேசரிகளிலும் கூட ஒன்றை நான் நுணுக்கமாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கவனமாக இந்த விடயத்தில் கவனமாக இருங்கள். கலை விழாக்கள் வரும், கான்சர்ட்டுகள் வரும், சேவல் பாட்டுகள் வரும். நம்முடைய பிள்ளையும் உதாரணம் ஒரு டிராமாவில் ரோலாக வருகிறது. ஒரு டிராமா சரி, ஏதோ அவாய்ட் பண்ண முடியாது, கிளாஸ் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்றால் என்ன ரோல் கொடுக்கப்படுகிறது? உதாரணம், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். தவறாக எடுத்தால் அது உங்களுடைய பிள்ளை. இங்கிருந்துதான் பிள்ளை மாறும். வீட்டின் நல்ல சூழல் படிக்கின்ற இடத்தில் மாறும், கிளாஸிலே மாறும், ஆபீஸிலே மாறும்.
பெண்களை, அந்நிய பெண்களை அனாவசியமாக ஏறிட்டு பார்க்காமல் வளர்த்திருப்போம். அந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருப்பார், அங்கே பார்ட்டி என்ற பெயரில், அங்கு வெல்கமிங் என்ற பெயரில், அங்கே ஏதாவது பர்த்டே பார்ட்டி என்ற பெயரில் அங்கு அந்நிய பெண்களுக்கு, அந்நிய ஆண்களுக்கு, அந்நிய பெண்களுக்கு பெண் பிள்ளை, அந்நிய ஆண்களுக்கு என்று ஹேண்ட் ஷேக் பண்ணும், கிஃப்ட் பண்ணும், கேக் கீட்டும் என்றால் அங்குதான் மாறுகிறது, கலாச்சாரத்தை அங்கு விடுகிறது. கண்ணியமானே, எந்த பார்ட்டி எந்த முறையில் கலந்து கொள்வது அனுமதியோ அது உலமாக்களுடைய வழிகாட்டில் கலந்து கொள்ளலாம் அனுமதியோடு. எங்க ஹராம் பரிமாறப்படுகிறது அங்கு கலந்து கொள்ள அனுமதி இல்லை. நம்முடைய பிள்ளை பார்க்க வேண்டும், நம்முடைய ஒரு பெண் பிள்ளை உதாரணம், அந்த பெண் பிள்ளை உதாரணம், உங்களுடைய பிள்ளைகள் யார் அப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சில இடங்களிலே பெற்றோருடைய கவன ஈனம், ஏதோ ஒன்று ஸ்டேஜில் ஏறுகிறது, கொஞ்சம் ஹேண்ட் என்ன யாராவது கைதட்டுகின்ற ஒரு வரவேற்பு விஷயம் கிடைக்கிறது, ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறது, ஒரு கப் கிடைக்கிறது, மெடல் கிடைக்கிறது என்பதற்காக பிள்ளையை அநாகரிகமான விடயங்களை ஈடுபடுத்த வேண்டாம். என்ன ரோல் என்று பாருங்கள், கண்ணியமான ரோல்கள் இருக்கும். என்ன ஒரு அநாகரிகம் இல்லாத நாகரிகமான டீசென்டான ரோல்கள் இருக்கும். அதிலே பிள்ளையை அனுமதிக்கப்பட்ட ஒன்றா இருந்தால் கேட்கலாம். ஒரு பெண் பிள்ளையை எத்தனை இடங்களில் கேள்விப்படுகிறோம், அரைகுறையாக உடுப்பாட்டி, நாம் தானே அந்த ஆடைக்கு நாங்கள் செலவழித்து நாங்கள் தானே பணம் கட்டி செய்கிறோம். இங்கிருந்து பிள்ளையுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு 3, 5, 10, 30 நிமிடங்களுக்கு ஸ்டேஜில் ஏற்றி அந்த பிள்ளையை ஒழுக்க ஈனமாக ஒரு ரோலை கொடுத்து நாங்கள் நடிப்பதற்கு அனுமதி நாம் கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு அந்த 30 மணித்தியாலும் போதும் 30 வருடங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் இல்லாமல் ஆகுவதற்கு, அந்த கூச்சம் இல்லாமல் ஆகுவதற்கு. ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேஜிலேயே நான் என்னுடைய உடம்பில் இந்த பகுதியெல்லாம் விளங்குகின்ற அளவுக்கு ஆடி இருக்கிறேன் என்றால் அந்த பிள்ளைக்கு அந்த கூச்ச உணர்வு இல்லாமல் ஆகும், அந்த வெட்கம் இல்லாமல் ஆகும். அன்பானவர்களே, இப்படியான இடங்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சில ரோல்கள் வரும் கண்ணியமானவர்களே, சில வேர்ட்ஸ்கள் வரும், சில சென்டென்ஸ்கள் வரும், குஃப்ர் ஷிர்க்குடைய விடயங்கள் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கி இருக்கிறோம். இஸ்லாத்திலிருந்து பிள்ளைகளை அந்த வயது விளங்காது, அந்த பிள்ளைக்கு வயது 5, 6, 4. ஆனால் அந்த பிள்ளையுடைய ரோல் இஸ்லாத்துக்கு மாற்றமான ரோலாக இருந்தால் பெற்றோர்கள் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி கண்காணிப்பு இல்லாத எத்தனையோ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இருக்கும் எத்தனையோ மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களிலே கேலஸாக விட்ட எத்தனையோ பிள்ளைகள் என்று மன்னிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கவலையான செய்திகள். மதம் மாறி இருக்கக்கூடிய காலம், மதம் மாறி இருக்கிறார்கள், இஸ்லாம் அல்லாத நபர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல தேவையில்லை. ஏன் தெரியுமா? இது அந்த திருத்த வேண்டிய வயதில், கண்காணிக்க வேண்டிய வயதில் கண்காணிக்காமல் கவனிக்காமல் விட்டதுதான். எனவே நான் முடித்துக் கொள்கிறேன். எங்கிருந்து வந்தேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பிரமாண்டமான நெருப்புக்கு முன்னாலும் தன்னுடைய இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை விடவில்லை, இஸ்லாத்துடைய கொள்கையை விடவில்லை, இஸ்லாத்துடைய கோட்பாடை விடவில்லை, இஸ்லாத்துடைய கொள்கையை விடவில்லை. நான் ஒரு முஸ்லிம் என்ற டீனேஜ் 16 வயதில் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். நெருப்பின் தன்மையை எல்லாம் மாற்றிக் கொடுத்தான். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் சீராக்குவான், கண்ணியமா வாழ வைப்பான். எல்லா நெருக்கடிகளும் இல்லாமல் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களின் தடையான எல்லா வாசல்கள் எல்லாம் திறந்து தருவான். நாம் இஸ்லாத்திலே நம்முடைய அன்றாட வணக்கம், தொழுகை, குர்ஆன் திலாவத், சதகா, ஒழுக்கம், பண்பாடுகள், நல்ல இஸ்லாமிய ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை, நல்ல அழகான நாகரிகமான பேச்சு, நாகரிகமான ஆடைகள். கண்ணியமான மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது கண்ணியமான ஆடை எடுத்து வர வேண்டும். ஸ்ரீகோட்டரோடும் ஒரு பிரயாணம், ஒரு அவசரம், வேறு விடயம். நாம் மஸ்ஜிதை நோக்கி வருகின்ற அந்த தொழுகைக்காக வருகின்ற பொழுது அழகான ஆடைகள், அளவுக்கு அதிகமாக டிசைன்கள் போடப்பட்ட ஆடைகளை தவிர்ப்போம். பின்னர் சில வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், நமக்கே தெரியாது, அது சில வேளை பெரிய பாவமான, அது குஃப்ர் ஷிர்க்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சில அதிகமான சென்டென்ஸ் உள்ள வார்த்தைகள், இத்தனையோ சிறுக்குடைய வார்த்தைகள் இருக்கின்றன. டிசைன் ஒரு நவீனம், நூதனம் என்று நாம் அணிகிறோம். ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களை நாம் நம்முடைய முதுகிலே, நம்முடைய ஷோல்டரிலே சுமந்து செல்கிறோம். எனவே மஸ்ஜிதுடைய தொடர்பு, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவது, பிள்ளைகளை அமளிபாத்துக்கு எழுப்புவது, நம்மோடு சேர்ந்து கூட்டமாக வீட்டில் ஒரு ஈமானுடைய, தீனுடைய மார்க்க ஒரு சூழலை ஏற்படுத்தினோம் என்றால் நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நம்முடைய நாடு இஸ்லாத்தை பாதுகாத்து மக்களுக்கு இதுதான் இஸ்லாம் என்ற தூய்மையான மார்க்கத்தை கொடுப்பதற்கு அது உதவியாக அமையும். அந்த நிகழ்வில் இருந்துதான் இந்த விடயங்களை சொன்னேன். தூய முஸ்லிமாக, கலப்பற்ற முஸ்லிமாக, கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி உள்ளத்திலிருந்து ஈமானை கலட்டாமல் அந்த ஷைத்தானுக்கு நாம் தைரியமாக முகம் கொடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை உறுதியான தூய்மையான ஈமானோடு இஸ்லாத்தோடு அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தலைமுறை பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாப்பாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துடைய எந்த அடையாளத்தை நாமோ நம்முடைய பிள்ளைகளோ பரம்பரைகளோ விடாமல் நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தில உறுதியை தருவாயாக. இஸ்லாமிய வாழ்க்கையை நாகரிகமாக காட்டுவாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துக்கு புறம்பான எந்த சொல் செயலில் ஈடுபடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய ஊரை இஸ்லாமிய 100% சூழல் உள்ள ஊராக மாற்றுவாயாக. நம்முடைய நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்களை பூர்த்தியான முஸ்லீம்களாக மாற்றுவாயாக. அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை காரணமாக்குவாயாக. எல்லா தடைகளையும் இல்லாமல் ஆக்குவாயாக. நம்முடைய வணக்க வழிபாடு இபாதத்திற்கு தடைகளை நீக்குவாயாக. வருகின்ற குர்பானில் ஏற்படுகின்ற சிரமங்களை அகற்றி தருவாயாக. அந்த குர்பானுடைய பணியை அழகாக நிறைவேற்ற கிருபை செய்வாயாக. அந்த கூட்டு குர்பானிலே பங்கெடுக்க நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன்